இப்பள்ளியின் மாண்புமை ஆசிரியர்களே, இந்த படிக்கின்ற பிள்ளைகளின் பெற்றோர்களே, மிக முக்கியமாக இந்த பள்ளியின் மாணவ மாணவிகளே, உங்கள் எல்லாரையும் இன்றைக்கு சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப பேசணும்னு ஆசை இருந்தாலும் இந்த மழையில் பிஷப்பார் ரொம்ப நேரம் பேசுகிறாரு என்று திட்ட வேண்டாம். இருந்தாலும் இந்த நேரத்தில் உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, இந்த பள்ளி எதற்காக நடத்தப்பட்டது, எதற்காக தொடங்கப்பட்டது என்பதை நாம் மனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். இறைவன் தங்களை அன்பு செய்கிறார் என்று உணர்ந்த சிலர், முக்கியமாக அருள் பணியாளர்கள், ஆயர்கள், அந்த அன்பை வெளிக்காட்டுவதற்காக அவருக்கு முக்கியம் கொடுத்து இங்கே இருக்கின்ற எல்லா சிறுவர்களை, சிறுமிகளை, இளைஞர்களை, இளம் பெண்களை ஞானத்திலே வளர்க்க வேண்டும், அருளில் வளர்க்க வேண்டும், அவர்கள் வாழ்வு வளம் பெற செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான். பிரியமானவர்களே, ஔவையார் சொன்னார், தெய்வம் இகழேல் என்று. திருவள்ளுவர் சொன்னார், தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது என்றார். எல்லாவற்றையும் முக்கியம் கடவுள் பக்தி. எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் பரவாயில்லை, கடவுள் இல்லாமல் எதுவுமே வெற்றியாக முடியாது. எனவே எல்லாரும் இறைவனை தேட வேண்டும் என்று முதலாக இந்த நேரத்தில் சேலம் மறை மாவட்டத்தின் ஆயர் என்கிற முறையில் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். காலையில் எழுந்தவுடனே, இறைவா இந்த நாளை எனக்கு நல்ல நாளாக மாற்று, மாலையிலே உறங்க போகும் முன் நடந்ததற்கெல்லாம் நன்றி இறைவா என்ற மனத்தை இறைவன் பால் நீங்கள் எல்லாரும் எழுப்ப வேண்டும். பெற்றோர்களும் சரி, ஆசிரியர்களும் சரி, மாணவ மாணவிகளும் சரி, கடவுள் பக்தி இல்லாமல் சிறக்கவே முடியாது என்பதை மனத்தில் கொள்ளுமாறு இந்த நேரத்தில் உங்களுக்கு அன்போடு அறிவுறுத்தி கொள்கிறேன், கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். இறைவனால் தான் எல்லாம் முடிகின்றது, எல்லாம் நடக்கின்றது. நாம் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் கடவுளால் தான். எனவே கடவுள் பக்தி நிறைந்த பிள்ளைகள் உருவாக வேண்டும். இந்த நல்ல நாளில் நம்முடைய அன்பான ஆசிரியர்கள் சலேத் மேரே, சகாயராஜன், செங்குட்டுவன், பால் பாண்டியன் இவர்களுக்கு நன்றி கூறுகிறோம். இரண்டாவது நான் சொல்ல வந்த செய்தி, நாம் எல்லாரும் நன்றி நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். அன்பார்ந்த ஆசிரியர் பெருமக்களே, உங்களுடைய பணிக்காக சேலம் மறை மாவட்ட ஆயர் என்கிற முறையில் இதயமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எழுத்தறிவித்தவன் இறைவனாகும். எத்தனையோ பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் கடவுள். பெற்றோர்கள் ஒரு முறை பெற்றெடுக்கிறார்கள் குழந்தைகளை. ஒவ்வொரு நாளும் பள்ளியில் எத்தனையோ பிள்ளைகளை மீண்டும் மீண்டும் பெற்றெடுத்து அவர்களை உருவாக்கி இருக்கிறீர்கள். இந்த ஆசிரியர்களுக்கு பலத்த கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றியை தெரிவிப்போம். என்னுடைய ஆசிரியர்களை நான் நன்றியோடு நினைக்கிறேன். பிரியமான பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வருகின்ற இரண்டாவது செய்தி பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, இங்கே வந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும், அருள் பணியாளர்களுக்கும், அருள் சகோதரிகளுக்கும் எல்லாருக்கும் நான் சொல்லுவது, நீங்கள் நன்றி நிறைந்தவர்கள் என்று உங்கள் வாழ்வால் காட்ட வேண்டும். என் நன்றி கொண்டார்க்கும் ஓய்வுண்டாம், ஓய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. அதே திருவள்ளுவர். தினை துணை நன்றி செய்யணும், பனை துணையாய் கொள்வர் பயன் பெரியவர். தினை அளவு ஒரு உதவி செய்தால் கூட பனை மரம் அளவுக்கு அதை பெரிதாக நினைக்க வேண்டும்.
நன்றி மறந்தால் நமக்கு வாழ்வே கிடையாது. சின்ன பிள்ளைங்களுக்கு முதலாக சொல்லி கொடுப்பது மழலையர் பள்ளியில். அதற்கு முன்பே சாக்லேட் யாராவது பிள்ளைக்கு கொடுத்தா, சின்ன குழந்தைக்கு 2 வயசு பிள்ளை கொடுத்தா, 2.5 வயசு பிள்ளை கொடுத்தா என்ன சொல்லி கொடுக்குறாங்க? தேங்க்ஸ் சொல்லு, தேங்க்ஸ் சொல்லு என்று தான் சொல்லி கொடுக்கிறார். குழந்தையா இருக்கும்போது மட்டுமல்ல, சாகும் வரை கடவுளுக்கு நன்றி, பெற்றோருக்கு நன்றி, ஆசிரியர்களுக்கு நன்றி, நமக்கு உதவி செய்த அத்தனை பேருக்கும் நன்றி என்று நாம் எல்லாரும் வாழ்ந்து காட்ட வேண்டும். நன்றி நிறைந்த மக்களாக இருந்தால் நாம் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருப்போம் என்று வில்லியம் சொல்லுகிறார். யார் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டார்கள்? எப்போது பார்த்தாலும் குற்றம் கண்டுபிடிக்கிறவர்கள், எப்போது பார்த்தாலும் புலம்பிக் கொண்டே இருப்பவர்கள். அப்படி இல்லாமல் நாம் எல்லாரும் நன்றி கூறுகின்றவர்களாக வாழ வேண்டும். ஒரு 7வது படிக்கிற ஒரு சிறுமி, அவங்க டீச்சர் பர்த்டேக்கு ஒரு சின்ன பரிசு கொண்டு வந்ததாம். என்ன பரிசுன்னா, அது கடற்கரையோரமாக இருக்கிறது அந்த பள்ளி. ஒரு சின்ன சங்கு அதை பரிசாக கொண்டு வந்தார் அந்த சிறுமி. அந்த சங்கை காதில் வச்சு கேட்டா எப்படி இருக்குமா? அப்படியே கடலே பாட்டு பாடுற மாதிரி இருக்குமா? அப்படி அந்த கடலோரத்தில் கிடைத்த அந்த சங்கு பல்வேறு இசையை எழுப்பியதாம் பாருங்கள், உயிர் ஓட்டத்தை தந்ததாம் பாருங்கள். அந்த டீச்சர் பார்த்துட்டு, இது எங்கம்மா அவனுக்கு கிடைச்சது? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க ஒரு கடற்கரையில் அது கிடையாதுன்னு. ரொம்ப தூரத்தில், ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்தில் தான் கிடைச்சது டீச்சர் அப்படின்னு சொல்லிச்சான் அந்த பொண்ணு. அப்படியா? அங்கே போகிறதுக்கு பஸ்ஸெல்லாம் கிடையாது, எப்படி போனேன்? இன்னொன்னே, நடந்தே தானே நான் போனேன் அப்படின்னு சொல்லிச்சான் அந்த பொண்ணு. நீ இவ்வளவு மெனக்கிட்டு இருக்க வேண்டாமே எனக்காக? இவ்வளோ தூரம் 7 கிலோமீட்டர் நடப்பது, திருப்பி 7 கிலோமீட்டர் திரும்பி வருவது, எனக்காக இதை கண்டுபிடித்து கொண்டு வந்து என்னுடைய பிறந்த நாளுக்கு கொடுக்கிறாயே, உண்மையாகவே உன்னை நான் மெச்சுகிறேன். ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டாய்? உடனே அந்த பொண்ணு சொல்லிச்சான், ஈவன் மை வாக் இஸ் இன்க்ளூடட் இன் மை கிஃப்ட் டீச்சர். நான் நடந்ததும் சேர்ந்துதான் உங்களுக்கு அன்பளிப்பாக தருகிறேன் என்று அந்த சிறுமி சொன்னாளாம். பாருங்கள், உண்மையான நன்றியை பாருங்கள். பிரியமான பிள்ளைகளே, எவ்வளோ நல்லது நடக்கிறது நம்முடைய வாழ்க்கையில். கடவுள் நமக்கு கொடுத்த உயிர். பெற்றோரை நம்பியிருந்தீர்கள். ஒவ்வொரு நாளும் சில பிள்ளைகளை பெற்றோர் கொண்டு வந்து பள்ளியில் விடுகிறார்கள். அந்த பெற்றோருக்கு நன்றி காட்ட நீங்கள் ஒருபோதும் மறக்கக்கூடாது. பெற்றோரே, எத்தனையோ பேர் குழந்தை இல்லை, உங்களுக்கு குழந்தையை கொடுத்திருக்கிறார். மீண்டும் திருவள்ளுவருக்கே போகிறேன். தந்தை மகர் காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருக்க செயல். ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளைக்கு காட்டுகின்ற நன்றி, கடவுளுக்கு காட்டுகின்ற நன்றி அவையத்து முந்தி இருக்க செயல். மேடையில் தன்னுடைய பிள்ளை பாராட்டப்படும் விதத்தில் நடக்க செய்வது. இன்னைக்கு பாருங்க, இந்த பிள்ளைங்கள்லாம் பார்க்கும்போது, இப்போ ஒரு டான்ஸை பார்த்தோம், இன்னும் 6-7 டான்ஸ் இருக்கு. எல்லாத்தையும் ஒருவேளை நான் பார்க்க முடியாது, எல்லாரும் பார்ப்பீங்க. எப்படி திறமையோடு அவர்கள் ஆடுகின்றார்கள், ஸ்போர்ட்ஸில், விளையாட்டில் சிறந்து நிற்கிறார்கள். எல்லாத்திடம் முக்கியமாக இந்த சாதாரண பள்ளியில் படித்து எதிர்காலத்தில் இவர்கள் ஒளி வீச போகிறார்கள் என்பதுதான் இந்த பெற்றோர் இறைவனுக்கு பிள்ளைகளுக்கு செய்கின்ற நன்றி. பிள்ளைகளே, நன்றியாக உங்கள் பெற்றோரை பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் ஆசிரியர்களுக்கு நன்றி கூறுங்கள். நாம் பிறக்கும் போது இருந்த உலகத்தை விட இந்த உலகை விட்டு நாம் மறைந்து போகும்போது இந்த உலகம் அழகாகட்டும், இந்த உலகம் மகிழ்ச்சியாகட்டும். மீண்டுமாக நம்முடைய மன்ஃபோர்ட் சபை அருள் சகோதரர்களுக்கு
என்னுடைய இதயமார்ந்த பாராட்டு. இந்த பள்ளியின் ஆசிரியர்களுக்கு இதயமார்ந்த பாராட்டு. இத்தனை ஆண்டுகள் இந்த சாதாரண நடுத்தர, அதிலும் முக்கியமாக ஏழை பிள்ளைகளை உருவாக்கி இந்த சமூகம் வளரச் செய்திருக்கின்றார்களே, இந்த ஆசிரியர்களும் எங்கள் அருமையான மோன்ஃபோர்ட் சகோதரர்களும் அவர்களை பாராட்டி நீங்கள் எல்லாரும் நலமே வாழ வாழ்த்தி முடிக்கிறேன். நன்றி.